டேய் அவரை சேவேஜ்களுக்குடா எவனாவது கூட சேர்ந்து கத்துங்கடா. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஸ்பைடர்மேன் படம் பார்க்க ஆஃபீஸ்லேருந்தே கிளம்பிட்டோம். 8 மணிக்கு தான் ஷோன்றதுனால 6:30க்கு ஆஃபீஸ் முடிஞ்சவொடனே அந்த வழியாக போகிற என்னோட 2 கொலீக்ஸை காக்கா பிடிச்சி அவங்க வண்டியிலே அங்கே போய் இறங்கிட்டோம். அப்படியே அங்கே போயிட்டு பொடி இட்லியும் ஒரு தோசையும் சாப்பிட்டுட்டு அங்கே தேட்டர் போயிட்டோம். வேற எங்கேயும் இல்லை, நம்ம டி நகரில் இருக்க ஏஜிஎஸ் சினிமாஸ் தான். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது. பட் என்னோட ஃப்ரெண்டு 3 to 4 டைம்ஸ் வந்திருக்கான். சரி மஜா பண்ணலான்னு போய் உட்காந்தா டூம் ஸ்டே ட்ரெய்லரு போடு தக்காளி வேற மாதிரி. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேப்டன் அமெரிக்கா சீன் வரும்போது கத்துவோம் அப்படின்னு சொன்னான். மச்சான் இங்கெல்லாம் யாரும் கத்த மாட்டாங்கடா அப்படின்னு சொல்றான். சரி என்ன பண்ண, நம்ம என்ஜாய் பண்ணுவோம், யாரு கத்துறாங்களோ இல்லையோ நான் கத்துவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டேன். ஹலோ நண்பா. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா சரி ஊழ விட்டுருச்சு. சக்சஸ். அவன் சொன்ன மாதிரி யாருமே கத்தலைங்க. பட் அப்புறம் டூம் ஸ்டே டைட்டில் வரும்போது எனக்கு சப்போர்ட்டாக என் ஃப்ரெண்டு கத்துனான். நாங்கள் கத்துறதை பார்த்து பின்னாடி இருந்தவங்க கத்திட்டாங்க. எனக்கு அப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் என்ன படம் அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹல்க் சீனுக்கு தான் வெயிட்டிங்கு. கடைசியாக ரேக்னராக்கில் பார்த்தது. நான் ரொம்ப ஹைப்பில் இருந்தேன் சேவேஜ் ஹல்கை பார்க்க. ஸோ வென் ஹி அப்பியர்ஸ் நானும் என் ஃப்ரெண்டும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டோம். பட் அந்த தியேட்டர்லயே நாங்க 2 பேர் தான் கத்தணுமே. எனக்கெல்லாம் எப்படிடா இந்த சீனுக்கு கத்தாம பாக்குறீங்க அப்படின்னு ஒரே ஷாக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஒரு கோட் வந்துறீங்களா அடிக்கடி ரைட் ஃபிலிம் ராங் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில படத்துக்கு எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. அப்புறம் என்ன, மார்வல் படம்னாலே போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கும்ல. ஸோ கிரெடிட்லாம் ஓடி முடிஞ்சு வெயிட் பண்ணி சீனை பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.